ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரக் கேமில் வந்து ஒரு ட்ரெய்லர் வாங்கி நம்ம விளாட போகிறோம். அதாவது இப்போது நம்ம இதுக்குள்ளே போனோம்ல, இதுக்குள்ளே போயிட்டு மார்க்கெட்டில் போயிட்டு நம்ம இதில் போய் கேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். இந்த கேம் விளாட்லாம், இந்த கேம் விளாட்லான்னு. இப்போது லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது வந்து ஐ வேல்யூன்னா இதாக நினைக்கிறேன். ஆமாம், இதான். ஓகே, இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு இந்த பர்டிகுலராக இந்த ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கணும் அப்படின்னா, அதாவது இந்த உடையிற பொருள் அதுக்கான ஒரு எடுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான பாருங்கள் ட்ரைலர் இருந்தால் நம்ம இதெல்லாம் எடுக்கலாம். இப்போ இது ஆல்ரெடி ட்ரைலர் இருக்குது, பட் ஆனால் நம்ம ட்ரைலர் வாங்கி எடுக்கலாம். எல்லாத்துக்குமே தனித்தனி ட்ரைலர் இருக்குது. இதுக்கு காமனாக யூஸ் ஆகிற ட்ரைலர் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் யூஸ் ஆகுது, இந்த மாதிரி ட்ரைலர்லாம். சரிங்களா? அதாவது லோ லோ ட்ரைலராக அந்த மாதிரி உள்ளது. அதை நம்ம எப்படி வாங்குறதுன்றதை பார்த்துடலாம். சேம் சர்வீஸ் அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரைலர் பர்ச்சேஸ் இருக்குல்ல, அதில் போய் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நேராக இங்கே பாருங்கள் நிறைய விதமான ட்ரைலர் இருக்குது. இதெல்லாம் வந்து சிம்பிளான ட்ரைலரு, இதுவும் சிம்பிள் தான். இதில் வந்து ஓரளவுக்கு அட்வான்ஸ்னால் இந்த பாருங்க லோ, இதுதான். இது கொஞ்சம் நல்லா இருக்குது. இதுவும் ஓரளவுக்கு நல்லதான். இதுக்குன்னா கொஞ்சம் ரைட்டு அதிகம் இது. ஓகே, இப்போதைக்கு நமக்கு வந்து இதுதான் ஓரளவுக்கு ஒர்த்தாக இருக்கிற மாதிரி ரேட் அதிகமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு நிறையா விஷயங்கள் இதில் சேர்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். இதுக்கான அமௌண்ட் நம்மக்கிட்ட இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. பர்ச்சேஸ் நம்ம டைரெக்டாக ஒரு நிமிஷம் அது மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணோம்ல அதை. இதுதான். இப்போ நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டோன்னா வந்துச்சுங்க. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், இவ்வளோ லோ பாருங்கள். பா, சரியான லோவில் இருக்குது. சேம் இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதுக்கு இந்த ஒரு விஷயம் தான் இருக்குது, அதில் தான் இருக்குது ஆல்ரெடி. பாருங்கள், ஆல்ரெடி இதில் தான் இருக்குது, அதனால் அது ஒன்றும் இல்லை. ரெண்டாவது கேபினெட்டுக்கு அதுவும் பாருங்கள் கீழே உள்ளதும் அதுதான் இருக்குது. வீல் வந்து லாஸ்ட் வீல் தான் கரெக்டாக செட் ஆகிருக்கு, அதான் செலக்ட் ஆகிருக்கு. அதுவும் மாற்றணும். கலர் வேணால் சேஞ்ச் பண்ணலாம். கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாருங்கள் இது இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது, இது ஒரு மாதிரி தான் இருக்குது. இது ஒரு மல்டி கலர், நம்ம வேணால் மல்டி கலர் கொடுத்துக்கலாம். பிளாக்லாம் யாரும் வைக்க மாட்டானுங்க. ப்ளூவா, மஞ்சளாக எவரும் பா, என்ன கலர் பாருங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல. ஓகே, இந்த கலர் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து ஓகே, இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த கலருக்கு நம்ம கன்ஃபார்ம் கொடுத்துடணும், அதனால் இந்த கலர் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம அடுத்தது இதுக்கு போகலாம். இதில் போனால் உங்களுக்கு லைட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு பின்னாடி பார்த்துடலாம். இதில் பேர் இது வேணால் வச்சுக்கலாம் சும்மா. ஓகே, இதில் வேணால் இது நல்லா இருக்குல்ல, ஒரு மாதிரி சைலன்சர் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும். இது லாஸ்ட்டில் உள்ள வச்சுக்கலாம். ஆனால் இது பண்ண ரேட் ஏறிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இதில் சும்மா இந்த பேர் இருக்கட்டும், இருந்துட்டு போட்டுமே. ஓகே, அடுத்தது வீல் எதாவது மாற்றணுமா அப்படின்னு கேட்குது. வீல்லாம் மாற்றணுமா, மாத்திரம் நல்லா தான் இருக்கும், ஆனால் ரேட் ஏறுமே.
ஓகே, வீல் மட்டும் மாற்றலாம், மற்றதெல்லாம் வேணாம். இதுக்கே ரேட் ஏறிட்டுது, கட்டுப்படி ஆமான்னு தெரில. ஓகே, வீல்லாம் மாற்றியாச்சு. இப்போ இங்கே ஒன்று இருக்குது, லைட்டு. அதுவும் போட்டுக்கிட்டோம். ஃப்ரண்ட்டில் ஏதோ ஒன்று இருக்குது, 2 இருக்குது. ஓகே, வேறு எதுவும் தேவையில்லை நினைக்கிறேன். இந்த சைடு வீல், அந்த சைடு வீல் மாறிடுச்சுல. ஆமாம், இந்த சைடு மாற்றினாலும் அந்த சைடு மாறிடுது, அப்போ பிரச்சனை இல்லை. அவ்வளோதாங்க, வேறு எதுவும் மாற்ற வேண்டியதில்லை. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கன்ஃபார்ம் கொடுக்கலாம். ஓகே, கன்ஃபார்ம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம அதோட செக் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, பக்கா இருக்குல்ல. இது லைட்டில் எரியணும்னா அதுதானே லைட் எரியும். பின்னாடி உள்ள லைட் வேணால் நல்லா பார்க்கலாம். பாருங்கள், சுற்றுது பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இது வந்து இது பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணுங்க. கன்ஃபார்ம் பண்ணால் ஓகே, இப்போ வந்துச்சு பார்த்தீங்களா. இது கொஞ்சம் ரேட் ஏறிச்சு, பரவாயில்ல. இப்போ பர்ச்சேஸ் பண்ணோம். இதை நம்ம எங்கே கொடுக்கலான்னா, ஆக்சுவலாக இங்கே தான், இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது, தெரியுதுங்களா. நம்மளுக்கு ஒரு கேரேஜ் இருக்குது, அதனால் அங்கே தான் கொடுக்க முடியும். இங்கே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதாவது கேரேஜில் தான் கொடுக்க முடியும். ஓகே, எஸ். அவ்வளோதாங்க. பார்த்தீங்களா, இப்போ நம்ம என்ன ஆயிடுச்சு, அதான் வாங்கியாச்சு. இப்போ இது எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஜெர்மனியில் தான் இருக்குது, சாரி ஃப்ரான்ஸில் தான் இருக்குது. பார்த்தீங்களா, இப்போ ஒன்றும் கனெக்ட் ஆகாது, தெரியுதுங்களா. இப்போ ஒன்றும் அந்த ட்ரெய்லர் வந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆகாது. இப்போ நம்ம கனெக்ட் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த குயிக் ட்ராவலுக்கு எப்பவும் போல் அந்த குயிக் ட்ராவலுக்கு போயிட்டு, ஆக்சுவலாக ட்ரெய்லர் வந்து இங்கே தான் இருக்குது. இப்போ இங்கே நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போது ட்ரெய்லர் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நேராக போகலாம். அங்கே வந்துட்டோமா, ட்ராவல் பண்ணிட்டோமா. இப்போது எங்கே அடாது, இந்த இருக்குது. ஓகே, நம்ம மேனேஜ்மெண்ட்டு போயிடலாம். மேலே போனால் பாருங்கள், ஒரு ட்ரெய்லர் இருக்குது. இப்போ இந்த ட்ரெய்லரை வந்து நம்மளுடைய ட்ரக்கு கூட ஜாயின் பண்ணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா, ட்ரக்குக்கு போயிட்டு ட்ரக்கை கிளிக் பண்ணி, அதாவது ஒரு நிமிஷம். ட்ரக் இங்கே தான் இருக்குது, ஜாயின் ஆகிருக்கணுமே. இதுவா, இதெல்லாம் ஆட் பண்ணுமா, இல்லையே. இந்த இருக்கு பாருங்கள். சாரி, இவ்வளோ நான் பக்கத்தில் வந்து தேடிட்டு இருக்கேன். யூஸ், அதை கிளிக் பண்ணிட்டு எஸ் கொடுத்துருங்க, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த ட்ரக்கு கூட இது ஜாயிண்ட் ஆகணும், இந்த ட்ரக்கு கூட. அப்போது நம்ம நேராக இப்போ எங்கே கேரேஜ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஆனால் அது ஜாயிண்ட் ஆகிருக்கணும். நான் இப்படி பார்த்தீங்கன்னா நான் ஆகலை. அப்போனா கேரேஜ் இங்கே இருக்குதுல்ல, நம்ம கேரேஜில் தான் இருக்கோம்.
ம் பார்த்தீங்களா, ஜாயிண்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இவ்வளோ தாங்க, சொல்ல போகிறதுங்களா? சரி, இந்த மாதிரி தான் நீங்கள் ஜாயின் பண்ணும் இதை. அதாவது நம்ம ஒரு ட்ரெய்லர் வாங்குகிறோம். அந்த ட்ரெய்லரை வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு கேரேஜில் போயிட்டு நம்ம அதாவது ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த இதை வாங்கணும். ஒரு நிமிஷம், அடைச்சு அடைச்சு பாருங்கள், இந்த கேரேஜ் வந்து சாரி அந்த கேரேஜில் வந்துச்சுன்னா நம்ம ட்ரெய்லரில் வந்து நான் ஆக்சுவலாக ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம என்ன பண்ணணும்னா எங்கே கேரேஜ் இருக்கோ அங்கே வந்து நம்ம மேப் போட்டு தேடி போய் அதை ஜாயின் பண்ணணும். ஆனால் இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியாக அதுவே ஜாயின் ஆகிடும். சிம்பிள். சரி, இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு இப்போ நான் வண்டியை எடுத்துட்டேன். இப்படி தான் நீங்கள் ஒரு ட்ரெய்லரை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும். பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக ஜாயிண்ட் ஆகிடுச்சு அது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அதாவது நம்ம இதை இப்போ ரவுண்ட்லாம் போகிறது இல்லை, சும்மா எப்படி ட்ரெய்லர் வந்து நம்ம இது பண்ணுறது தான் நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கு. பார்த்தீங்களா, செம்மையாக இருக்கு பாருங்கள், பக்காவாக இருக்குல்ல பாருங்கள். இப்படி தான் நம்ம ட்ரெய்லரை வாங்கி இது பண்ணணும். இதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இப்போ நீங்கள் இதை ரிமூவ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா பாருங்கள், டீ, அவ்வளோதான். டீ அமுக்குனீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். இங்கே விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அதுவே நம்ம ஜாயின் பண்ணால் ரிவர்ஸ் போயிட்டு நம்ம எப்பவும் பண்ணுவோமே அதே தான். டீ, அவ்வளோதான், ஜாயின் ஆகிடுச்சு. சரி, முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த பின்னாடி உள்ள லைட் எரியணும். அந்த பின்னாடி உள்ள லைட் எதுக்கு? ஓ, பார்த்தீங்களா, அதாவது நான் மேலே உள்ள லைட்டு, இந்த பின்னாடி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் லைட்லாம் வந்து சுற்ற ஆரம்பிச்சிடும். திருப்பி ஓம்க்கினீங்கன்னா அது வந்து ஆஃப் ஆகிடும். சரி, இதெல்லாம் ட்ரெய்லருக்கான ஒரு விஷயம். நீங்கள் ட்ரெய்லர் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து எடுக்கணும். நான் இதில் எப்படி ஜாப் எடுக்கிறதுன்றதையும் நான் போடுறேன் அடுத்தது. இப்போ நம்ம ட்ரெய்லர் வாங்கிட்டோம், பட் அதுக்கான ஜாப் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் எடுக்கலாம். சரிங்களா? இப்போதைக்கு நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நீங்களாம் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம ஒரு டீட்டெயிலாக போடலாம். இன்னொரு ட்ரெய்லர் வாங்குறது எப்படி அப்படின்னு அடிக்கடி போடுறேன் நான். பட் ஆனால் இந்த ட்ரெய்லர் நீங்கள் இப்படி தான் நீங்கள் ட்ரெய்லரை பர்ச்சேஸ் பண்ணணும். வாங்கி இந்த மாதிரி செய்யலாம். ஓகே, பாய்.